இன்றைக்கி நாலாவதாக நம்ம பார்க்க போகிற சட்னி பூண்டு சட்னி. நல்ல சாஃப்டான இட்லி கூட இந்த பூண்டு சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் 2 இட்லி சாப்பிட தோணும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டு 1 கப் உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு அதுக்கு 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டோட கலர் மாறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தாளிப்பு எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த சட்னி கூட சேர்த்து கிளறிட்டு இது ஒரு இட்லி கூடயோ சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.